இருந்தாலும் நான் கடவுளறிய மாயமில்லை. அறைக்குள்ளே இருந்தாலும் அறநறிய மாயமில்லை. தாய செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை. சந்தேகம் உனக்கு வேண்டாம். பட்டினியா இருக்குகின்ற உயிரையும் கொண்டு வா. பகவானும் சொன்ன போது அந்த பார்வதியும் நீங்கள் அளக்கும்படி எப்படி இருக்கிறது என்று நான் ஒரு உயிரை பிடித்தடைத்திருக்கிறேன். நான் ஒரு ஆணரும்பும் பெண்ணரும்பையும் நான் சிமிழுக்குள்ள பிடிச்சு திருக்காணி பூட்டு போட்டு சிச்சமிழ அடைச்சு என் முந்தியில முடிஞ்சு எக்கல்ல சொல்லி வச்சிருக்கேன். எப்படி அளந்திருப்பான்னு பாப்போம் இன்னைக்கு என்ற ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் ஆமோ அவள் சிமிழதை தந்திரப்பதற்கு சிவந்தேவி பார்வதியா தானிய உலைக்கால சிமிழத்திறக்கால சீனி புட்ட கையில் எடுத்து சிமிழ திறக்கும் போது பிடித்தடைத்த இரும்பு ரெண்டும் சித்தரும்பு வாயலிலே இணையரசி கவ்விக்கொண்டு சுத்தி சுத்தி வருபோதையா சூழ பாங்கோதையா அது திங்கு மட்டும் தின்னு போட்டு திங்க முடியாம வச்சிருக்கு. மட்டும் ஒண்ணு போட்டு முடியாம வச்சிருக்கு. சிமிழை திறந்து பார்த்தா 8 நாளைக்குள்ள ஒரு எறும்பா இருந்தது 1000 எறும்பா இருக்கு. ஆணரும்பும் மெல்லரும்பும் பிடித்தடைந்த பார்வதாதேவி இறைவன் மகிமையினால 8 நாளுக்குள்ள ஒரு எறும்பை பிடித்தடைத்தா 1000 எறும்பாச்சு. ஆதிபராசக்தி இதனை கண்டா பகவான் சொன்னாரே நம்ம தானே கேட்கல. ஆண்டவன் சிவனை அடிபணிந்தா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே ஆதிசக்தி வார்த்தை கல்லுக்குள்ள இருந்தாலும் நீங்க கடவுள் அறியா. அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாயம். செப்புக்குள்ள இருந்தாலும் செப்புக்குள்ள நீங்க சிவனறிய மாயம். பகவானே பொருந்த வேணும். ஈஸ்வரியா செய்த குற்றம் இளையோனே பொருந்த வேணும். கோமதியா செய்த குற்றம் கொண்டவரே பொருந்த வேணும். மன்னித்து அருளனவ மகாதேவன் பகவானே நீ செய்த குற்றங்கள் யாவையும் நான் உன்னை மன்னித்தேன். நீ செய்த குற்றங்களை மன்னித்தாலும் எனக்கு செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராதம்மா. அம்மா உமையவளே அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பரமேஸ்வரி உமா மகேஸ்வரியே செய்த தவறுகளை நான் மன்னித்தாலும் செய்த பாவம் ஒரு நாளும் தீராது. ஏடி அம்மா பார்வதிய என்னுடைய வார்த்தைகளே கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவம் எப்பந்தீர்ப்பாள். புருஷனை பரிச்சை செய்த கொல்லா பாவம் அரணாரை பரிச்சை செய்த
அதிக பாவம் எப்ப தீர்க்கும் பகவான் சொன்ன போது பகவானோ பார்வதியும் யாது சொல்வார் பார்வதியோ பார்வதி பராசக்தி கொண்டவனை பரிச்சை செய்த கொடிய பாவத்தினை எப்போ தீர்ப்பாய் அம்மா புருஷனுக்கு செய்த துரகங்கள் எல்லாம் அவன் பார்த்தார் ஆதி பராசக்தி என்னையா கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா ஒரு குழந்தையால தான் முடியும். ஓ பிள்ளையால தான் முடியுமா? புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா ஒரு பிள்ளையால தான் முடியும். வீட்டுக்குள்ள ஆச்சி பாஜா அத்திரி பாஜா வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்டை வரும். ஆச்சி பாஜா அத்திரி பாஜா மாதிரி வெட்டிடுவேன் குத்திருவேன் பாரு. பழையத்தை கொண்டு இருக்கிறோம் பாரு. ஆனா பக்கத்துல பிள்ளை இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே கோபம் போயிரும். அப்பா அம்மால அடியாத விடுன்னு சொன்னா விட்டுருவாரு. வேண்டி எப்படி விடுங்க அப்பா. அம்மா அம்மால அடிச்சா சாட்சிக்கு பிள்ளை இருக்குல்ல. எசைக்கம்மா பிள்ளைய கொண்டு இறக்கி விட்டாங்க சாட்சிக்கு. அது மாதிரி பிள்ளை சாட்சி அடிச்சு விடுவான். அது பிள்ளை சாட்சி எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சிருந்தாரு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுல. குழந்தை சாட்சியும் தெய்வத்தின் சாட்சியும் ஒண்ணுதானே. அதனால நீங்க அடிச்சேன்னு வைங்க, பொட்ட பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் எங்க அப்பா அடிச்சாருன்னு பிள்ளை சொல்லிடுதுன்னா அம்படுதான். அவ்வளவுதான். போலீஸ்ல போய் சொன்னா அவ்வளவுதான். ஒரு நாள் உள்ள இருக்கணும். அந்த பிள்ளையே சொல்லாட்டாலும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு சொல்லுன்னா சொல்லிடணும். சின்ன பிள்ளை தானே. குழந்தை தெய்வம் ஒண்ணுதானே. அதான் பிள்ளைய கையில் வச்சிருக்கோம். ஆமா. அதே போன்ற ஆதிபராசக்தி அங்கைய கண்ணே ஆண்டவா சிவபெருமாளே செய்த பாவங்களை கொண்டவன பரிச்சை செய்த பரிச்சை புதியவம் போக்குதற்கு ஒன்று எனக்கு வேணும். புருஷன பரிச்சை செய்த எல்லா பாவம் போக்குதற்கு பிள்ளை ஒன்று எனக்கு வேணும். அரணாரை பரிச்சை செய்த அதிக பாவம் போக்குதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட மதலை ஒன்று எனக்கு வேணும். கொஞ்சினா விளையாட குழந்தை ஒன்று எனக்கு வேணும். சிரித்து விளையாட சிசுவு ஒன்று எனக்கு. பார்வதியும் சொன்ன போது பார்வதியும் அந்த பகவானும் எது சொல்வார். ஈஸ்வரியே பார்வதிய எந்த வரம் கேட்டாலும் கேத்தும் பிள்ளை கேளாதம்மா. ஓடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதம்மா. அன்று ஒரு நாளையிலே மூத்த மகன் கணபதிய பிள்ளையா உனக்கு தந்தேன். அந்த நல்ல கணபதியும் உனக்கு உதவலைய, எனக்கு அவன் உதவலைய. தாயுடைய குணத்தை போல தலைமகனும் பெண்ணும் கேட்டு சந்தி தோறும் போய் அமர்ந்தான். இளைய மகன் வேலவனும் இன்பமோடு உனக்கு தந்தேன். அந்த நல்ல வேலவனும் உன் பேச்ச கேட்கலைய, என் பேச்ச கேட்கலைய. பள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையதில போய் அமர்ந்தா. மூன்றாவது பிள்ளையை தான் கண்ணனும் கொடுத்தேன் நானா. உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான். உலகத்துக்கு அடங்க மாட்டான், கட்டுக்கு அடங்க மாட்டான். கையில இருக்க மாட்டான், கடவுளை மதிக்க மாட்டான். மாயானம் போவாண்டி மாயானம் அவன் மாண்டவன் வந்து பாடோ.
பார்வதி ஏற்கனவே நான் உனக்கு 2 பிள்ளைகளை தந்தேனே. ஆமா மூத்த மகன் ஆதிமூல கணவதியும் முதல்ல உனக்கு நான் கொடுத்தேன். கொடுத்தா அவன் உன் பேச்சையும் கேட்கல, என் பேச்சையும் கேட்கல. ஆமா தாயின் குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு சந்திதோறும் போய் அமர்ந்திருக்கிறான். சந்தில உயர்ந்துட்டாரா? இளைய மகன் வேலவனை உனக்கு நான் தந்தேன். ஆமா உன் பேச்சையும் கேட்கல, என் பேச்சையும் கேட்கல. குன்றுதோறும் குமரனாக வள்ளியை மனம் முடித்து மலைமலையா உட்கார்ந்துட்டார். ஒரு முகப்புறமா இருந்துட்டாரா? 3வது பிள்ளையை நான் உனக்கு தந்தேனே. ஆனா அவன் உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். ஏ ஈஸ்வரி பார்வதி உலகத்துக்கு அடங்க மாட்டான் அம்மா. ஆமோ கட்டுக்கு அடங்க மாட்டான், கையிலே இருக்க மாட்டான். அவன் கைலாசத்தில் இருக்க மாட்டான். 2 பிள்ளையும் நம்மளுக்கு உதவலையே. அம்மா ஒரு குழந்தைய நம்ம பெத்து வளர்க்கிறோம் அப்படின்னா எதுக்கு வழக்கம்? அப்பா அம்மாவுக்கு ஆபத்துக்கு அந்த பிள்ளை வந்து உதவணும். எங்க கடல் இருந்தாலும் வந்துடணுமா? ஆபத்துக்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அன்னமும். ஆமா சுவாமி. தாபத்தை தீர்க்காத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும். அம்மா கோபத்தை அடக்கா வேந்தனும் குருமொழி கேளா சீடனும் இருந்தும் இறந்தும் பலன் இல்லைனா சொல்லுவார்களா? அதனாலே அம்மா என்ன 2 பிள்ளைகளும் நாமளுக்கு உதவல. ஆமையா 3வது பிள்ளைய நான் உனக்கு தந்தேனே. ஆனா உனக்கு தந்தவனு சொன்னா எடி அம்மா பார்வதி 3வது பிள்ளைய மாயானம் போவாண்டி ஆண்டவனம் தும்பாண்டி வனம் போவாண்டி வனம் தும்பாண்டி காடு போவாண்டி இறந்த வனம் தும்பாண்டி காடு போவாண்டி வனம் தும்பாண்டி பிள்ளையாக அவன் பேய்களுக்கு ராஜா. அடி எந்த வரம் கேட்டாலும் யாரும் பிள்ளை கேளாதம்மா. ஓடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கேளாதம்மா. பார்வதி ஐயிடம் மாதிரிலே பகவானும் சொன்ன போது பார்த்தால் பார்வதா தேவி ஆண்டவா கொடுக்கும் பிள்ளை எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு குழந்தை வேணும் என்றார். அப்ப ஆண்டவனாகிய பகவான் பிள்ளை என்று சொல்ல சரி பகவான் இல்லைங்காரு, பார்வதி வேணுங்கிறார். 2 பேர்களுக்கும் தர்க்கம் நடந்தது. அந்த வேளையிலே கைலாசத்திற்கு யார் வருகிறார்? இதோ நம்மளை சுமக்கக்கூடிய இந்த பூமாதேவி கைலாசம் வந்தார். அந்த காலத்துல உலகத்துல பிறப்பை தவிர இறப்பே கிடையாது. சாவுனா என்னன்னே தெரியாது. கூணும் குறுகி குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு ஆவி அடக்கி ஒடுங்கி 6 மாத பிள்ளையா வந்து உட்கார்ந்துருவாங்க. இந்த காலமே சாவு உள்ள காலத்திலேயே 110 120 150 அன்னைக்கெல்லாம் ஒரு செல்ல போட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டிக்கு 150 வயசு ஆச்சா. அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பத்தியாளா. உண்மையிலேயே அந்த பாட்டியை பேயினே பயந்துட்டேன். அதெல்லாம் வேண்டாம். வில்லுக்கு போன இடத்துல மத்தியான கூட முடிச்சுட்டு நைட்டு கூட முடிச்சுட்டு வந்திருந்தோம். அதான்யா அந்த பாட்டிக்கு செங்கலத்துல அந்த ஊர்ல கண்டக்கார பார்த்து பயந்து ஆட்சியை பார்த்து எலும்பு வந்து வேலைக்கு தெரிவிக்கிட்டு 3 வயசு என்ன இருக்கும் தெரியுமா? அடேங்கப்பா அந்த வயசுலயும் தன்னாக்களை எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போதியா. இந்த பாட்டியாவது கம்பு வச்சிருக்கு. அந்த பாட்டி கம்பு இல்ல, வயசு ஒரு 150 வயசாவது இருக்கும். உட்கார்ந்து குளிக்கி வீட்டுக்குள்ள படி ஏறி போகுது. அப்ப இந்த காலமே இத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் போது அப்ப அந்த காலம் சாவே இல்லாத போது எத்தனை காலம் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. முள்ளிப்பிடிக்கை சதை இல்லாம கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, வயிறு வசிக்காது.
அப்படி ஒரு சிறிய 6 மாத பிள்ளையா வந்து இருப்பாங்களாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காலத்துல அந்த போட்டிருக்காங்க பாரு மாடாக்குழி, இத மாதிரி கொஞ்சம் பெரிய மாடாக்குழி போடுவாங்களாம். அப்படி இல்லடா, இந்த சதுர மாடல்ல நீளமா 2க்கு 4, ஆமா, ஒரு மாடாக்குழி செவர்ல போட்டிருப்பாங்க. அது பக்கத்துல தான் குத்து விளக்கு இருக்கும். இந்த விளக்குக்கு பூசைக்குள்ள பொருள் எல்லாம் இந்த மாடாக்குழிக்குள்ள இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா அப்ப அந்த காலம் வந்து குளமண் செவரு தான் வீடு கட்டணும்னா, குளமண் செவரு பணம் கை பண ஓலை கொண்டு வந்து கூரை மேய்ஞ்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்க மேய்ஞ்சா போதும். 8க்கு 10 ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல சிறுக்க வீடு கட்டி பெருக்க வாழ்ந்த அந்த காலம். அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயும் 5-6 பிள்ளைகள், 7-8 குழந்தைகள், பொட்ட பிள்ளைய 4, ஆம்பளை பிள்ளைய 4 இருக்கும். பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்தா 4 பொட்ட பிள்ளை, 4 மருமக்கமாறு, 4 பேர் பேரம் பேத்தி அடக்க கூட்டு குடும்பமா வந்து ஆம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சா அந்த மருமக்கமாறு, அந்த மகன், அதுக்கு 4 குழந்தைகள், எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளதான், அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். இரவு நேரத்துல தூங்கணும்னா முத்தத்துல பெரிய தார்பாய விரிச்சு பிள்ளைகள் உரையுங்கிடுங்க. இப்ப பெரிய வீடு கட்டி சிறிய வாழ்வா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலம் அப்படித்தானே இருக்கு. 50 லட்சத்தை செலவழிச்சு வீடை கட்டி ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு இருக்கும். ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு மேல பிள்ளை இப்ப வளர்க்க முடியல. காலம் அப்படித்தானே போயிருக்கு. வீடு எத்தனை இருக்குங்க? ஒரு கிச்சன் ரூம். அப்ப வந்து வீட்டுக்கு அடுக்கலைன்னு ஒரு அழகான ஒரு பேர், அடுக்கலை. இப்ப அதுக்கு பேர் என்ன? கிச்சனா சிக்கனான்னு தெரிய மாட்டேங்குது. கிச்சன் ரூம், கிச்சனா. ஆமா, விருந்தாளு வந்தா அவங்களுக்கு தனியா ஒரு பெட்ரூம், பிள்ளைகள் இருந்தா அதுகளுக்கு ஒரு பெட்ரூம், தாத்தா பாட்டி இருந்தா அவங்க தாத்தாவுக்கு ஒரு பெட்ரூம், பாட்டிக்கு ஒரு பெட்ரூம். அப்ப நம்மளுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கு. அந்த கட்டி வைக்க போது நம்மளுக்கு உதவி கிடையாது. இப்ப உள்ள மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. முத்தத்துல போய் தூங்குங்கன்னா தூங்குங்களா? அதனாலதான் இப்ப பணத்தை செலவழிச்சு பெரிய வீடு கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப நம்மளுக்கு சைடு ரூம் 4 ரூம் இருக்க போய் தான் நம்ம அண்ணாச்சி வீட்டுல ஒரு ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இருந்துகிட்டோம். இல்ல நம்ம எங்க இருக்கணும்? பள்ளிக்கூடத்துலதான் இருக்கணும். அது மாதிரி வேணும்ல, இருக்கணும்ல. வேணும் இப்ப தேவைப்படுது. இப்ப வேணும் எல்லாத்துக்கும். அப்ப இதெல்லாம் கிடையாதுல. அந்த காலம் யாரு? அப்ப இந்த வீட்டுக்கு வராங்க பாருங்க மருமகா. வெள்ளி செவ்வாய்க்கு பசு மாடு சாணியை கொண்டு வந்து வீட்டை பக்குவமா வெள்ளி செவ்வாய்க்கு தான் அப்ப முழுவாங்க. வெள்ளிக்கிழமை முழுவனே செவ்வாய்க்கிழமை முழுவணும். வெள்ளி செவ்வாய்க்கு முழுவப்படாதான் போ. சீரை வீட்டை விட்டு பெருமனா அப்படி சொல்லுதாங்க. பெரியார் சொல்லுதாங்களா அப்படி? ஆமா. ஒரு நாள் மருமக பழக்கம் பண்ணிட்டானா வெள்ளி செவ்வாய் டெய்லி நம்ம தான் முழுவணும் சொல்லி. ஓ, அதுக்கு தான் அப்படி சொல்லுதாங்களோ? மாத்திக்கிட்டாங்க, இவங்க மாத்திக்கிட்டாங்க. அப்படியா? அதான் வெள்ளிக்கிழமை வீடு போனோம்னா செவ்வாய்க்கிழமை முழுவணும் சாத்திரப்படி. வெள்ளி செவ்வாய்க்கு வீடு வாசம் முழுகும் போது இந்த கரண்ட் காத்தாடி இந்த எலக்ட்ரானிக் எல்லாம் அப்ப கிடையாது. அந்த காலம் வீட்டு விட்டு கரண்ட் சிமிழி வீடு உணரணும் அப்படின்னா விடியா காலம் மொழிவு போட்டா காட்டுக்கு வீட்டை அடைச்சு போட்டு வேலைக்கு போயிருவாங்க. ஆமா, சாயங்காலம் வரைக்கும் அந்த வீடு உணர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாமை மாமியால என்ன செய்ய முடியும்? இந்த மருமகா மாமை மாமியால மாடாக்குழிக்குள்ள தூக்கி வச்சுக்கிடுவாங்களாம். சிட்டுக்குருவி மாதிரி. வயசான காலத்துல அந்த வீடு வாசல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமா மாமை மாமியால தூக்கி கீழே இறக்கி விட்டுருவாங்களாம். உள்ள மருமவா மாடாக்குழிக்குள்ள மாமை மாமியால பிள்ளையா நினைச்சு தூக்கி வைக்கட்டும் பாப்போம். இப்ப எந்த மருமவா மாமா மாமியால பெரிய வீட்டுல இருக்கதே பெரிய பாடு, இவ்வளவு மாடாக்குழிக்குள்ள வேற தூக்கி வைக்கணுமாங்க. அப்ப நம்ம நாட்டுல சொல்லுவாங்க அப்படி உள்ள திணிச்சு சாந்த போட்டு மொழிவுல. ஆனா அந்த காலம்ல அப்படி கிடையாதா? வேணா தை மாசம் ஒரு சேலை வேணா எடுத்து வச்சு கும்பிடுறது. கும்பிடாம இருப்பானா? அவனுக்கு எப்ப ஆத்தாள் அப்பனோ அதை எழுதி கொடுப்பாங்க. அவன் அப்பாட்ட அப்படி செய்து போறா நிக்கான். அப்படி செய்யக்கூடாதா? காலம் மாறி போச்சு. ஆமா ஆமா. அப்ப அதனால அந்த காலம் சாவே இல்லாத போது பூமாதேவிக்கு உயிர் சுமையும் அதிகமாயி போச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே உயிர், எங்கு பார்த்தாலும் ஒரே பிறப்பை தவிர இறப்பே இல்லை. கிடையாது கிடையாது. ஆதி கைலாசம் வந்த ஆண்டவனை கண்ட அழுது முறையிட்டா சுவாமி, இறைவா உலகம் என்று இருந்தா பிறப்பு இறப்பு நிறந்து இருக்க வேண்டும். ஆமா, எங்கு பார்த்தாலும் ஒரே உயிர் சுமையா இருக்கு. மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் அப்ப அழிவு கிடையாது. ஆமா, அந்த காலம் மிருகம் எல்லாம் பேசிருக்கியா? நின்னு பேசிருக்கு. மனுஷனே குரங்குல இருந்தா பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க.
குரங்குல இருந்து ஆ, அப்படி சொல்லாங்களா? அதுதான் மனம் ஒரு குரங்குன்னு வச்சிருக்கோம். மனம் ஒரு குரங்கு வச்சிருக்க. எப்பப்ப என்னென்ன குணத்துல தாவுதுன்னு சொல்ல முடியாது. ஆமா. ம். ஆ? கப்பு கப்பு மறந்துக்கு. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா இந்த பச்சாத்தி மாடசாமி ஆமா சுடலையுடைய கதைகளை பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா இந்த அனைத்து நாடார் பட்டியலை வாசகம் செய்யும் செய்யோ மதிப்பிற்குரிய யாரு? ஐயா ஆ, ஸ்ரீ ஹரிகரபுத்திர ஆ, இந்திரகாளி ஐயனார் சரி ஆடுங்குல கோமரங்கள் ஒரு சாந்தாவுடைய ஸ்ரீ குணம் பச்சாத்தி மாடன் துணையாக வாழும் ஆமா ஐயா பி சண்முக நாடார் வகையார் சரி அவர்களுடைய ஆமா மகன்களாகிய சரி எஸ் மகாலட்சுமி அன்னார்களும் ஆமா எஸ் பச்சம்மாள் என்ற தங்கராஜ் அவர்களும் அவர்களும் இவர்களோடு சரி எஸ் செல்வராஜ் அவர்களும் ஆமா எஸ் ஆறுமுகம் அவர்களும் சரி எஸ் குமார் அவர்களும் அவர்களும் எஸ் சித்திரவேல் அவர்களும் ஆமா எஸ் முருகன் அவர்களும் சரி எஸ் கண்ணன் அவர்களும் அவர்களும் எஸ் வடிவேல் அவர்களும் ஆமா எத்தனை ஆம்பளை பிள்ளைய பத்தியடா ஏ அப்பா அதான் பெரிய குடும்பம்னு சொல்லுவாங்க. இதுதான் மக்கள் கலையே மகிழ்ச்சியான கலை. ஆமா ஒரு குடும்பத்துல ஆண் பிறந்து பெண் பிறந்து ஆணும் பெண்ணும் பிறக்கணும். வாழையடி வாழனா இதுதான். நம்ம வாரிசு வேணும்ல. அவர்களுடைய பேரன்மார்கள் ஓ பேரமார்கள் பி சக்திவேல் அவர்கள், ஆமா எஸ் பாஸ்கர் அவர்கள், சரி எஸ் பவுல் அவர்கள், ஆமா கே சுதர்ஷன் அவர்கள், சரி எம் இசாந்த் அவர்கள், ஆமா எம் பவின் அவர்கள், சரி கே பாலசரண் அவர்கள், ஆமா பி பவிஸ்கரன் அவர்கள், ஆமா பி இதிஸ்கரன் அவர்கள். ஓ எத்தனை பேர் ரசிகமா மாதிரி பஞ்சாயத்து மாடம் மாதிரி சேர்ந்து வந்திருக்கு. ஆ, இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே கடையில இந்த பச்சாத்தி மாடசாமியுடைய திருக்கதையை பாடும் நாமளுக்கு ஆமா அன்பு திரு கரத்தினாலே சரி 101 ரூபாயை 101 லட்சமாக ஆமா நாமளுக்கு அன்பளிப்பு செய்து படிக்கிறீங்க? அதோட நம்ம தம்பி நேத்தையில இருந்து நம்மளை பிடிச்சு அடைச்சுக்கிட்டே இருக்கோம். பார்த்துக்கோங்க. இல்ல டிவிலையா செல்லுல செல்லுலையா? நம்ம என்னைக்கு பாத்துக்கிடலாம்ல. ஆமா என்ன சேனலு? சேனல் இல்ல, அவ சொந்தமா எடுக்காவும். அப்படியா? அதான் கேட்டேன். ஆமா அது எதுக்கு இப்படி எடுத்து வைக்க அப்படின்னா இல்ல இந்த உலகத்துல கலை என்னைக்கும் அழியாது. ஆமா அடியாதுல கலைஞர்களுக்கு அழிவு உண்டு, அவ கலை கலைக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது. அது வாழையடி வாழ தொண்டிக்கிட்டே இருக்கும். அவன் என்னைக்குனாலும் அதை எடுத்து பாத்துக்கலாம். ஆமா அப்படி பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே இந்த பஞ்சாயத்து மாடசாமி வாசல்ல எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக ஆமா அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். நிரப்பித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு இந்த பஞ்சாயத்து மாடசாமி அருளாலே வாழ வேணும் சாமி, வளர வளர வேணும் வம்சம் என்றென்னைக்கும் உயர. அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும், பட்டி பெருக வேணும், பால்பானை பொங்க வேணும், நினைத்த காரியங்கள் வெற்றி வெற்றி எண்ணிய காரியம் நிறைவேறி பச்சாத்தி மாடல் அருளாலே பலகாலம் வாழ வேணும். இந்திரகாளி அருளாலே ஏக கைலை போல தாயை இசைக்கியம் அருளாலும் பேச்சியம் அகிருவையாலும்